இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்கிருக்கிறது, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படிங்கிறத. இதுதான் ஜோதிடத்தின் நியதி. இதை நட்சத்திரங்கள் பலனை தருவதில்லை அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் இந்த தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரங்கள் வேலை செய்யாது, நட்சத்திரங்களில் பலன் இல்லை, கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரமே வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த கருத்துக்களுக்கு பின்புலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் இல்லாமல் ஒரு ராசியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ராசியை துல்லியப்படுத்துறதுக்கு ராசியில் ஒரு புள்ளி வேணும். அதே மாதிரி லக்னத்தை துல்லியப்படுத்துறதுக்கு லக்னத்தில் ஒரு புள்ளி வேணும். ராசிங்கிறது எப்படி 2.25 நட்சத்திரங்கள் இருக்குதோ அந்த வரைமுறைக்குட்பட்டு தான் ராசியை வேலை செய்யும். அதே மாதிரி லக்னங்கிறது 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த லக்னத்தை துல்லியப்படுத்துறதுக்கும் ஒரு அளவுகோல், ஒரு புள்ளி அப்படிங்கிறது வேணும். சரி, இந்த இடத்துல நட்சத்திரங்கள் ஏன் வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடியெல்லாம் இப்போவுமே நிறையா ஜோதிடர்கள் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்க்குறாங்க. அப்போ அந்த நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கும்போது அந்த நட்சத்திர பொருத்தங்களில் தவறுகள் நிறையா வருது. நட்சத்திரங்கள் பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் ஜொலிப்பதில்லை. நிறையா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினையாகவும் 10ல் ஏதாவது ஒன்று இயற்கையிலேயே நல்ல ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியது மட்டும் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இந்த ஜாதகம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இவருக்கு இப்போ பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமண காலகட்டத்தின் போது இன்னொரு 20 வருடங்களுக்கு அப்புறம் இவருக்கு சுக்கிரன் திசை நடப்பில் இருக்குல்ல, சுக்கிர திசை கடைசியில் இருக்கலாம். அப்போ சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ இவருக்கு திருமண காலகட்டத்தை பொருத்தம் பார்க்குறப்ப இந்த மகம் நட்சத்திரங்களை வைத்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அவங்க பொருத்தம் பார்க்குறப்ப அது தவறான ஒரு பொருத்தமாகவும் அது சரியாக வராமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால தான் பிறப்பு நட்சத்திரத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமே உண்மை. அப்போ நட்சத்திரங்கள் எப்போ வேலை செய்யாது அப்படின்னா, பிறப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருமண பொருத்த காலகட்டங்களில் பொருத்தம் பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படாது. பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்ம லக்னத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து லக்னத்திலிருந்து மற்ற பொருத்தங்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியானது. சரி, அப்போ கிரகங்களை மட்டும் வைத்து நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நட்சத்திரம் வேலை செய்யாது, வெறும் கிரகங்கள் மட்டுமே வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரே நிமிடத்தில் 1 நிமிடம் 1.5 நிமிடத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளின் ஜாதகத்தில் அவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் வெறும் கிரகங்களை மட்டும் வைத்து எப்படி பலன்களை எடுப்பீங்க? இதை எப்படி வேறுபடுத்தி உங்களால் காட்ட முடியும்? சரி, நட்சத்திரம் வேலை செய்யாது. ஒரு கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்குது, ஒவ்வொரு உப நட்சத்திரத்தில் இருக்குது, ஒரு உப நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கும். அப்போ நட்சத்திரம் வேலை செய்யாது அப்படின்னா, இந்த இடத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தில் ஒரே இடம், ஒரே நேரம், 1 நிமிட வித்தியாசம், இவர்களுக்கு நீங்கள் எப்படி ஜாதகத்தை பகுத்து பார்த்து உங்களால் பலன் சொல்ல முடியும்? இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இந்த ஜாதகம் 3:51க்கு பிறந்த ஜாதகம், அதே மாதிரி 3:52க்கு பிறந்த ஜாதகம். வெறும் 1 நிமிட வித்தியாசம் தான். அந்த ஒரே நிமிடத்தில் அவங்களுக்கு ராசி ஒன்று தான், நட்சத்திரம் ஒன்று தான், நட்சத்திர பாதம் ஒன்று தான், லக்னம் ஒன்று தான். இருக்கக்கூடிய கிரக நிலையில் அந்த 1 நிமிடத்தில் எந்த கிரகம் மாறிடாது. அப்போ உங்களால் எப்படி பகுத்து வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருனாலே சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் பாவ கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாவத்தில் இருக்கக்கூடிய சாரம், நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகல அப்படின்னா உங்களால் பலன் சரியாக எடுக்கவே முடியாது. இந்த ஜாதகத்தை எப்படி பிரித்து பார்க்குறேன்னு சொல்கிறவாங்க. இப்போ 3:51 3:52 வெறும் 1 நிமிட வித்தியாசம்தான், ஒரே ஊர் தான். இப்போ 3:51க்கு பிறந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வீடு பூரா ஒரே வீடு தான். லக்னத்துலேருந்து 12 வீடு ஒன்று தான், கிரகம் ஒன்று தான், அந்த கிரகம் நிற்கக்கூடிய அதிபதி ஒன்று தான். சனி நிற்கிறாருன்னா சனி சொந்த வீட்டில் தான் இருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாய் ராகு இருக்குன்னா குரு வீட்டில் தான் இருக்குது. இதுலேயும் மாற்றம் வராது. இதை 3:51க்கு பிறந்த ஜாதகத்தில் 12 வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் 2 ஜாதகத்துக்கு அமையும். 2மே புதனோட வீடு தான். 1வது வீடு, 2வது வீடு சுக்கிர வீடு, 3வது செவ்வாய், 4 ராகுன்னு ஒரே வீடு தான் வரும். கிரக நிலைகளும் பெரும்பாலான கிரக நிலைகள் மாறாது. வீடும் மாறாது, கிரகம் மாறாது.
அப்புறம் எப்படி இந்த ஜாதகத்தை பகுத்து பார்க்க முடியும் அப்படின்னா, பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், பாவ நட்சத்திரங்கள் வந்து கிரகங்கள் விரைவாக நகர்வதில்லை, பாவங்கள் விரைவாக நகர்கிறது. நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியது பாவங்கள் மட்டுமே. அப்போ பாவத்தில் இருக்கக்கூடிய வீடு நிமிடத்துக்கு நிமிடம் மாறாது, குறிப்பிட்ட நேரம். அதே மாதிரி பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சில வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நிமிடங்களில் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா லக்னம் மாறுற மாதிரி இந்த பாவத்தில் வந்து நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் மாறுபாடாகும். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 1வது வீட்டுக்கு சந்திரனில் விழுகுது, இங்கே செவ்வாயில் விழுகுது. குருவில் விழுகுது, இங்கே குருவில் விழுகுது. புதன், 4வது சுக்கிரன், இங்கே சுக்கிரன். 5வது சந்திரன், இங்கே செவ்வாய். அப்போ பாவ நட்சத்திரங்களிலும் இந்த இடத்துல மாற்றமடை. இந்த இடத்துல எங்கேயுமே மாற்றமாகாது. வீடு ஒன்றுதே, கிரகம் ஒன்றுதே. இதற்கு அடுத்து இதை துரிதப்படுத்துறதுக்கு புத்திக்கு போயே ஆகணும். பாவத்தில் இருக்கக்கூடிய தசா நட்சத்திரத்துக்கு அப்புறம் புத்தி எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 ஜாதகங்களையும் துல்லிதமாக பலன்களை சொல்ல முடியும். இப்போ இவர் எப்படி இருப்பார், இவர் எப்படி இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பெருசாக எதையுமே பகுத்து பார்க்குறதுக்கு நமக்கு வழிமுறைகளே சுத்தமாக இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு அந்த கிரகம் எப்படி இருக்குது, நீங்கள் எதை எடுத்தீங்கன்னாலும் சரி, இருக்கக்கூடிய யோகங்கள் தோஷங்கள் எதை வேணாலும் எடுங்க, பார்வையில் எடுங்க, எதை எடுத்தீங்கன்னாலும் இங்கே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு இங்கே பகுத்து பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவருடைய சிந்தனைகளை தனியாக பகுத்து சொல்ல முடியும், அவருடைய பேச்சுக்களை தனியாக சொல்ல முடியும், அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியும், அவருடைய வீடு, நிலம், வாகனம், அதேமாதிரி அவருடைய தொழில், அவருடைய வேலைகள், இதை பற்றி எல்லாத்தையுமே தனித்துவமாக ஒரே நிமிடத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்தில் எந்த விதமான ஒரு கணித வளர்ச்சி இல்லாமல் பொதுப்படையான விஷயங்களை வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதிபதியிலையும் கிரகங்களையும் வச்சு நட்சத்திரங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படி உங்களால் சொல்ல முடியும்? இதை வந்து மக்கள் வந்து இதை பார்த்துக்கூடிய பொதுமக்கள் வந்து இதை சிந்திக்கணும். இதை வந்து அவர்கள் கேட்டு, இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லக்னபத்தினாக சுக்கரனாவார், இங்கே ராகாவார். எவ்வளோ வித்தியாசம்! வெறும் 1 நிமிடம் தான். இந்த இடத்துல பல மாறுதல்களை நம்மளால் சந்திக்க முடியும். தனித்துவமாக ஜாதக பலன்களை சொல்லிக்கணும். லக்னம் பார் 171 டிகிரியில் விழுந்திருக்கு 1 நிமிடத்தில், இங்கே 174 டிகிரி. எவ்வளோ மாற்றங்களை நம்மளால் கொடுக்க முடியும், பலன்களை அழகாக சொல்ல முடியும். அவர்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாத்தையும் தனித்துவமாக நம்மளால் விரிவாக்க முடியும். அப்போ பொதுப்படையாக இதையெல்லாம் எதையுமே பார்க்காம கிரகங்களை மட்டும் வச்சு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இந்த கருத்து இல்லை. இதே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக யோகங்கள் தோஷங்கள்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா யோகம்னு சொல்லுவோம், கெட்டு போச்சுன்னா தோஷங்கள்னு சொல்லுவோம். அதேமாதிரி சுபம் அசுபம்னு சொல்லுவோம். இதில் சில சுபத்துவம் அசுபத்துவம்னு சொல்லி சில விஷயங்களையும் சில வார்த்தை ஜாதகங்களையும் சில அலங்கார வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு சில சில கோட்பாடுகளை உருவாக்கி இதில் ஒரு முறை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லாத்தையுமே வருங்கால ஜோதிடர்களையும் ஜோதிட ஆசிரியர்களையும் தவறான பாதை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் ஒன்று சமூக ஊடகத்தில் சொன்னோம்னாலும் சரியான முறையில் கரெக்டான கருத்துக்களாக இருக்கணும். தவறான கருத்துக்களை வந்து பதிவிட்டு எல்லாத்தையும் திசை திருப்பக்கூடாது. அப்போ எந்த ஒரு கருத்தை வந்து சொல்கிறோம்னாலும் அந்த கருத்துக்கள் வந்து தெளிவானதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அந்த கருத்துக்களை பார்த்து ஆய்ந்து பதில் சொல்லணுமே தவிர பொதுப்படையாக எடுத்தோன்னு இது வேலை செய்யாது, நட்சத்திரங்கள் பலனை தராது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லிடக்கூடாது. ஒரு கிரகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, ஒரு உப நட்சத்திரம் இருக்குது, ஒரு உபோப நட்சத்திரத்தில் இருக்குது. இங்கே எப்படி பாவத்தில் வந்து திசை புத்தி அந்தரன்னு சொல்லி நம்ம பகுத்து பார்க்குறோமோ இங்கே கிரகத்துலேயும் நட்சத்திரம், உப நட்சத்திரம், உபோப நட்சத்திரம் இருக்குது. இதுகளுக்கு விதிகள் விதி விலக்குகள் நிறைய இருக்குது. பொதுவாக எடுத்தோன்னு அப்படியே பயன்படுத்த முடியாது. இதுக்கு விதிகள் விதி விலக்குகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல வேலை செய்யும். பொதுவாக நம்ம எடுத்தோன்னே இதை எதையுமே சொல்லி ஒரு முறையை வந்து பொதுவாக எடுத்தோடனே இது தவறு, இதை தவறாக சொல்கிறாங்க, இந்த நூல்கள் தவறு, நூல்களில் குறிப்பிட்ட விஷயங்கள் தவறுன்னு சொல்லி பொதுப்படையாக யாரையுமே வந்து தவறாக பேசவே கூடாது. இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா குரூப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டீமாக சேர்ந்து ஒவ்வொரு குரூப் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி குரூப்புகளில் இந்த மாதிரி கருத்தாளமிக்க பதிவுகளை நம்ம உள்ளே பதிவிடும்போது அவர்கள் வந்து அந்த குரூப் அட்மின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய குரூப்பை வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. நிறையா குரூப்பில் இருந்த பதிவுகளை பூரா
வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துட்டாங்க, நிறையா பதிவுகளை வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த குரூப்பில் நம்மளோட பதிவுகள் போடுறப்ப நமக்கு அப்ரூவ்டு கொடுக்காம விட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இவ்வளோ துல்லியமாக நம்ம விஷயங்களை வந்து சொல்கிறப்ப இவங்க இந்த மாதிரி பொதுப்படையான விஷயங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களோட காலங்கள் வந்து நீண்ட நாள் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய குரூப்பில், அவங்களுடைய குரூப்பில் நம்ம கருத்துக்களை பதிவு பண்ண விடுறதில்ல, நம்ம வீடியோக்களுக்கு அப்ரூவ்டும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத உண்மை. இதெல்லாம் வந்து காலத்தால் வந்து எந்த விஷயங்களையும் மறைக்க முடியாது. காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சரியான கருத்துக்களும் சரியான ஜோதிட முறையும் தான் என்றைக்குமே காலத்தால் வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.